ஸ்தோத்திரம். அவருக்கேற்ற பரிசுத்த நடக்கை நடக்கும்படியாக ஸ்தோத்திர. சபை என்பது உங்களை பரிசுத்தப்படுத்துகிற இடம். சர்ச் இஸ் அன் ஒர்க் ஷாப். ஸ்தோத்திரம். எந்த நிலைமையில வந்தாலும் உங்களை சரிபடுத்தி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க செய்வதுதான் சபை. ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். கடந்த 3 மாதங்கள்ல கர்த்தர் அற்புதமாய் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதமாய் செய்திருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம். கண்ணை மூடி அதற்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி, ஹல்லேலூயா, அவருக்கு மனதார நன்றி சொல்லுங்களேன். மனதார நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ண. நீங்க ஆண்டவர் நடத்தின பாதைகளை நினைத்து பார்த்தால் உங்களால் ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க அமைதி அணைக்கிறதுக்கு சபைக்கு வர வேணாமா? ஸ்தோத்திரம். சபையில வந்தா துதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை வேத்தி துதிக்கணும். முழு பலத்தோடு துதிக்கணும். முழு அன்போடு துதிக்கணும். அரை மனசோடு அல்ல. அதை அவர் ஏத்துக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தி. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தி. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. இப்ப நம்ம யார் தெரியுமா? ராஜாக்கள். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எத்தனை பேர் உண்மையா? ஆமென். க்ளோரி. அன்பு செய்கின்றோம் பிதாவே, ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே. உம்மை அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே. பாடுங்க, பாடுங்க. எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சொல்லுங்க மனசார அப்பாவை பார்த்து. படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, என்றும் மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, என்றும் மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு. உள்ளான மனுஷன் ஆராதி. நாமே நாமே ஆராதிக்கின்றோம் அப்பா, செய்கின்றோம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் அப்பா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் அப்பா உமக்கு எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே,
சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அப்பா மனதார உம்மை ஆராதிக்கின்றோம், ஆமென் செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். சொல்லுங்க, உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உமது ஐயா சத்தியமானவைகள், சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், எல்லாவாய பாடட்டும், செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஒரு விஷயம் கூட, ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், எல்லாரும் அன்பு செய்கின்றோம். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. எத்தனை கையை தட்டி அப்பாவுக்கு இடைவிடாமல் 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 ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். 10வது கை தட்டல். ஆமென். 100 நாள் அவங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார், 100 நாள் அவங்களை நடத்தி இருக்கிறார். நல்ல கையை தட்டி குதிச்சு அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. லார்ட் ஐ லவ் யூ, ஐ தேங்க் யூ. என்ன சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். போதாதுங்க இந்த புதிய நாள்ல உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நீங்க சொல்ற நன்றி வச்சுதான் இருக்குது. நல்ல கையை தட்டி ஆமென். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நல்லா துதிங்க, வாயை திறந்து துதிங்க. தேங்க் யூ ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இடைவிடாமல் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும், அவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா,
உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. எத்தனை பேர் சொல்றீங்க? நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. வலது கரத்தை உயர்த்தி துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே ஒருவருக்கே. அவர்தான் நல்லவர். எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கலாம், ஸ்தோத்திரம். எத்தனையோ மனிதரோடு பழகி இருக்கலாம், ஆனா அவரை போல ஒரு மனிதர், ஸ்தோத்திரம், அவரை போல நம்மை நேசிக்கிற, அவரை போல நம்மை அரவணைக்கிற, ஸ்தோத்திரம், அவரை போல ஒருவர் உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா. உண்மைதான? எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே ஒருவருக்கே. இன்னொரு சிக்கிட துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே ஒருவருக்கே. எத்தனை கரங்களை தட்டி அப்பாவுக்கு துதி கனம் புகழ் உண்டாக முடியும். நல்ல கையை தட்டி ஆமென் ஆமென். நல்ல கையை தட்டி ஜனவரி மாசத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பிப்ரவரி மாசத்துக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மார்ச் மாசம் முழுவதும் நம்ம நடத்தின தேவன் 1ஆம் தேதிக்காக நல்ல கையை தட்டி, 2ஆம் தேதிக்காக, 3ஆம் தேதிக்காக, 4ஆம் தேதிக்காக, 5ஆம் தேதிக்காக, 6ஆம் தேதிக்காக, 7ஆம் தேதிக்காக, 8ஆம் தேதிக்காக, 9ஆம் தேதிக்காக, 10ஆம் தேதிக்காக, 11ஆம் நாளுக்காய், 12ஆம் நாளுக்காய், 13ஆம் நாளுக்காய், 14ஆம் நாளுக்காய், 15ஆம் நாளுக்காய் நல்ல கையை தட்டி, 16ஆம் நாளுக்காய், 17ஆம் நாளுக்காய், 18ஆம் நாளுக்காய், 19ஆம் நாளுக்காய், 20வது நாளுக்காய், 21வது நாளுக்காய், 22வது நாளுக்காய், 23வது நாளுக்காய், 24ஆம் நாளுக்காய், 25ஆம் நாளுக்காய், 26ஆம் நாளுக்காய், 27ஆம் நாளுக்காய், 28ஆம் நாளுக்காய், 29ஆம் நாளுக்காய், 30வது நாளுக்காய், 31 நாளோடு கூட 3 மாதங்களை கடக்க செய்த தேவனை நல்ல கையை தட்டி ஆமென். 4ஆம் மாசத்தின் முதல் தேதிக்காக நல்ல கையை தட்டி ஆமென். இந்த மாசம் முழு சொங்கத்தை நடத்த போறதுக்காக நல்ல கையை தட்டி ஆமென். பிதாவாகிய தேவன் நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியான தேவனை நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் உயர்ந்திருப்பீராக. நீர் எங்கள் மத்தியிலே தொடர்ந்து பிரசன்னராயிருந்து இந்த மாசத்துல எங்களுக்கு கொடுக்கிற மன்னாவை நன்றி சரியானபடி உங்களுடைய அடியனாக எனக்கு விட்டு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். அதுக்கேற்ற ஞானத்தை, அறிவை, புத்தியை கர்த்தர் தருவீராக. நீர் தொடர்ந்து எங்களோடு இடைவிடும், எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் அப்படியே முடிந்து வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மாசத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நம்ம வாசித்து சுதந்திரிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை தான் இந்த மாசத்துக்குன்னு கர்த்தர் உங்களோடு கூட சொல்லும்படியா சொன்னார். புதிய ஏற்பாட்டில் 259வது பக்கம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் உங்க ஆள் காட்டி வரல அதில் வச்சு சத்தமா சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை
நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் 3 மாதங்களை கடக்கவும் இந்த 4வது மாதத்துல பிரவேசித்து கர்த்தரை துதித்தலோடு இந்த மாசத்துல பிரவேசிக்கவும் ஆண்டவர் தயவு செய்தபடினாலே நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலே சொல்லுங்க. அல்லேலூயா. 3 மாதம் 100 நாட்கள் அற்புதமாய் கர்த்தர் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து நடத்தி இருக்கிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை நாள் கடந்து வந்துட்டோம்? ஸ்தோத்திரம். 365ல 100 நாள் பாஸ் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு 101வது நாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்தோத்திரமா சொல்லியிருக்கோம் இன்னைக்கு. ஸ்தோத்திரம். இன்னைக்குள்ள சொல்லிடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய நீதியோ நம்முடைய பரிசுத்தமோ இல்லை என்று சொல்லி ஏசாயா அழகா சொல்றார். ஸ்தோத்திரம். எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகளும் குப்பைகளுமா இருக்கிறது. கந்தையும் குப்பையுமா இருக்கிற நம்மால ஸ்தோத்திரம் இந்த நாட்களை கடந்து வர முடியாது. ஸ்தோத்திரம். நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை ஒரு விசுவாசி 100க்கு 100 நம்பணும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதுவும் சாதாரணமா நடத்தல, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதானே? சாதாரணமா நடத்தல, மற்றவங்க நடத்துற மாதிரி நம்மளை நடத்தல. உலகத்தான நடக்கிறான். ஸ்தோத்திரம். அப்படி நம்மளை நடத்தல. ஸ்தோத்திரம். நமக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை 100% நம்ம அனுபவிக்கும்படியாக, நம்முடைய வாய்க்காலெல்லாம் நிரப்பும்படியாக, அதற்கேற்ற தகுதியை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால அதிகமாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசும்படி சொன்ன வார்த்தை, இந்த வசனத்தை படிக்கும் போது இப்ப நிறைய பேருக்கு ஆவிக்கிற ரீதியில இருக்கிறவர்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். வாசிங்க, ஒருத்தர் பார்க்கலாம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன வாக்கு தத்தம், ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் நமக்கு வரும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அழைத்தார்? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வ சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் தேராகு வீட்டுல. அவங்க அப்பா கோட்டீஸ்வரர். ஸ்தோத்திரம். ஆனா அழைக்கும் போது எல்லாத்தையும் வித்துட்டு வா, அதை விட உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அழைத்தபடியே ஆசீர்வாதத்தை கொடுத்தார் தானே? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 13வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் செல்வ சீமானா இருந்தான்னு 3-4 வசனங்கள் சொல்லுது. ஆபிரகாமுக்கு அவங்க தகப்பன் வீட்டை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். இததான் ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது 24வது அதிகாரத்துல 47-48 வசனங்களில ஸ்தோத்திரம் எலியேசர் அங்க சொல்லுவார் லாபானிடத்துல, என்னுடைய எஜமானை தேவன் திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார், பயங்கரமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்லுவார். ஸ்தோத்திரம். இது ஆபிரகாமுக்கு உண்டான உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வாதமாய் கொடுப்பேன் என்று சொல்லி அவனை அழைக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்த நோக்கமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் சந்ததி பெற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எப்பவுமே உலக பிரகாரமான காரியத்தையே பார்த்து 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 பழகிறதுனால இந்த உலகத்துல நல்ல வீடு வாசல் கட்டி ஸ்தோத்திரம் நல்ல காரு பங்களாவோட இருக்கிறது தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறோம். அது அல்ல. ஸ்தோத்திரம். எப்போதும் நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையே நோக்கி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி 12வது அதிகாரத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். வாசிங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகன்னு போட்டுக்குது. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை 7 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுல 7வது ஆசீர்வாதம் என்ன பாருங்க. ஸ்தோத்திரம். 12:2 இருந்து வாசிங்களேன். 1, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 3, நீ ஆசீர்வாதமா இருப்ப. 4, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். 5, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். 6, இதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்.
ஸ்தோத்திரம். இதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். இது மறைந்திருக்கிற ஆசீர்வாதம். இதை குறித்து யாரும் பேசவே மாட்டாங்க. ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது, ஸ்தோத்திரம், உனக்குள் உன் வழியாக தான் பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரியுதா? நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். உனக்குள்ளதான் உன் வழியாக தான் ஸ்தோத்திரம். இப்ப ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம்னா அவனுடைய பிள்ளை ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சொல்லலாம், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சொல்லலாம். இது அல்ல, இது உலக பிரகாரமான காரியம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த ஆபிரகாம் மூலமாகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா வம்சங்களையும், யூதர்களை மாத்திரமல்ல, ஆபிரகாமின் சந்ததியை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம், இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் வம்சத்துக்கு போக வேண்டிய, இஸ்ரவேலுடைய வம்சத்துக்கு போக வேண்டிய, யூத ஜனங்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் இப்ப நமக்கு புறஜாதிகளாகிய நமக்கு வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது இயேசுவின் மூலமா தான் நடந்தது. இப்ப அந்த வசனத்தை படிங்களேன், புரியும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த உலகத்துல வரலைன்னா அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாக தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, புறஜாதிகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. அதோடு கூட இன்னொரு ஸ்பெஷல், ஆபிரகாமுக்கு இல்லாத ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்குது. என்ன தெரியுமா? அடுத்த பாயிண்ட், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். ஆமென். என்ன வாக்கு தத்தம்? ஆவியை குறித்து பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கொடுத்தாரு. உங்க உள்ளத்துல புதிதான ஆவியை கொடுப்பேன்னு சொன்னார். அதுதான் முக்கியமான வாக்கு தத்தம், நீங்க மறக்கவே கூடாது. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 11வது வசனம் அதுதான் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார்னு முடிச்சுட்டு 14வது வசனத்துல இது எழுதுறாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகள் ஆகிய நமக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும். அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? மரத்துல இயேசு கிறிஸ்து தூக்கப்பட வேண்டியதாயிற்று. இயேசு மரத்துல தூக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த 2 ஆசீர்வாதமும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, வாக்கு தத்தம். ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்த வார்த்தை. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஸ்தோத்திரம் நமக்கு எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுதான் நமக்கு இது எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். இயேசு வரவில்லை என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நாம் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம், இயேசுவின் சந்ததியா இருக்கிறோம். நமக்கு வந்திருக்கிறது புறஜாதியையும் அவர் சேர்த்து கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கிடைக்காத பெரிய ஆசீர்வாதத்தையும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் நமக்கு கொடுத்து இல்ல, ஸ்தோத்திரம், என்ன பண்ணிட்டாரு இப்போ? ஸ்தோத்திரம். எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 6வது வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு கால ஜனங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கவனிங்க, நல்லா புரியணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செஞ்சிட்டார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் வருங்காலங்களில் வரப்போற ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இதை எல்லாரும் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். எங்க போனோம்? பரலோகம் போனோம் என்பது தான் அவங்களுடைய வாஞ்சியா இருந்தது. தான் எபிரேயர் 11ல சொல்லுவார். ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு மேல் வசனத்தை வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயர் ஆக்கியோன், இவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாரும், ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பாத்தீங்களா? நல்ல சாட்சி இருந்தது. ஆபிரகாமை குறித்து விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறார். மோசே குறித்து மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லுகிறார். நல்ல சாட்சி. ஆனா ஸ்தோத்திரம், என்ன கிடைக்கல உங்களுக்கு?
ஸ்தோத்திரம். வாசிங்களேன் அந்த வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டுல அந்த 11 ஃபுல்லாவே விசுவாச பட்டியல். ஆபிரகாம்ல இருந்து தொடங்கி எல்லாம் வருவாங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் ஸ்பெஷலுங்க. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் சாதாரணமானவர் கிடையாது. பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கிடைக்கல. என்னது? உங்க உள்ளத்தை மாத்துவேன், கல்லான இருதயத்தை எடுத்துட்டு உள்ளத்துல புதிதான ஆவி கொடுப்பேன்னு சொன்னார் பாத்தீங்களா? புதிய உயிர். உயிர் சரியில்லை, உயிர் தான் ஸ்தோத்திரம் மனுஷனை இப்படி மோசமா நடத்துது. அதனால உயிரை மாத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு எசேக்கியேல் 36:26. அது அவர்களுக்கு கிடைக்கல. ஸ்தோத்திரம். ஆனா நமக்கு கிடைச்சிருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தான் இந்த கலாத்தியர் 3:14 வாசிச்சோம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு. ஸ்தோத்திரம். அது கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இவரு 12:11 கடைசி. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். ஸ்தோத்திரம். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் புறஜாதிகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ரொம்ப முக்கிய அத்தியாவசிய தேவை. எப்போதும் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எங்கள் மேல சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணம் இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம்லாம் இல்லை. ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்துல வந்து மரிக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால எப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டு பக்தர்களை காட்டிலும் நீங்கள் நானும் விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்கென கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தார். அதை நாம் இன்றைக்கு விசுவாசத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3:14 மறுபடியும் வாசிப்போம். கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக. கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், மறுபடியும் நீங்க ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணணும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு சொல்லும்போது யோவான் 2 சொல்லுவாரு, ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தார். இதுதான் அவருடைய ஆசை. ஸ்தோத்திரம். இயேசு சொல்றார் யோவான் 2, யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல. ஸ்தோத்திரம். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இதை கேட்டவனே யூதர்களுக்கு கடுப்பாகி போச்சு. சாரி 8 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம், இயேசு சொல்றாரு. ஸ்தோத்திரம். எப்ப இயேசு பிறப்பார், எப்ப இயேசு வருவார்னு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்ததை காட்டிலும் இயேசு பிறக்கிறத பார்க்க ஆசையா இருந்தாராம். ஸ்தோத்திரம். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு ஆசை யார் மேல இருந்தது? ஈசாக்கு மேல இருந்ததை காட்டிலும் இயேசுவின் நாளைக்கான ஆசையா இருந்தாராம். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு பிறந்த போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுல இருந்து தான் யார் வரப்போறது? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வசனம் இப்படி முடியுது, கண்டு களி கூர்ந்தான். ஆமென். நாளைக்கான ஆசையா இருந்தான். ஈசாக்கு 100 வயசுல பிறந்த போது அந்த நாளை கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்ன போது யூதர்களுக்கு கடுப்பாய் போச்சு. இவனுக்கு என்ன 40 வயசு கூட ஆகல, ஆபிரகாமை நான் பார்த்தேன்றானே. சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது. சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு இயேசு சொன்னாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நாங்கறையா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம்லாம் உண்டாகவே நான் தான். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எங்க புரிய போகுதுன்னு சொன்னாரு. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்னா இயேசு கிறிஸ்து அவர் சந்ததியில வரப்போகிறார் என்ற ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் ஒரு நாளும் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு நாளும் இயங்கவே இல்லை. ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம்னு சொல்லவே இல்லை.
ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெறும்படி முனைப்பு காட்டும் போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானா கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவைகளை விட்டு நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டால், ஆவிக்குரிய வாஞ்சை உங்களுக்குள்ளே வந்துட்டா, ஸ்தோத்திரம், எஜமான் பயன்படுத்துகிற கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கனத்துக்குரிய பாத்திரம் எப்படி மாறினாங்கன்னு சொல்லி நம்ம முந்தானத்து கேட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எல்லாத்துக்கும் காரணம், மெயின் காரணம் என்னன்னா, நீங்கள் உங்களை என்ன பண்ணோம், சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய எண்ணம் எல்லாம், ஏக்கம் எல்லாம் எதை நோக்கி இருக்கணும்? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், என்னுடைய குடியிருப்பு இங்க இல்ல, ஸ்தோத்திரம், இங்க நான் வீடு கட்ட விரும்பல, இருந்த எல்லா வீட்டையும் சொத்தையும் தர்மகர்த்தா சங்கத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, ஸ்தோத்திரம், ஒரே ஒரு பைய எடுத்துக்கின்னு ஜிபா மாட்டின் வெளியே வந்து சொல்றாரு, என்னுடைய வீடு இங்க இல்ல, பரலோகத்தில் இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய மாஞ்சை எல்லாம் அங்கே இருந்து ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்றவர் வருக நான் காத்து கொண்டிருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று பிலிப்பியர் 3:20 சொல்றார். ஸ்தோத்திரம். அப்ப ஒவ்வொரு விசுவாசியுடைய வாஞ்சை எல்லாம் எது மேல இருக்கணும் அப்படின்னா, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகள் மேலேயே நம்முடைய சிந்தைகள் மாறும்போது இந்த உலகத்துல உனக்கு வாழ தேவையான எல்லா வசதியும் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இதை போட்டு ஈர்த்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அல்ல சொல்லுங்க. புரிஞ்சுங்க. ஈஸி ஆசீர்வாதத்தை எப்படி பெறுவது? உங்க வாஞ்சை, உங்க எண்ணம் எல்லாம் இனியிலிருந்து எப்படி மாறணும்? ஸ்தோத்திரம். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் தான் பார்க்கணுமே. பார்க்கணும், அப்பா அவங்கள பார்க்கணும், உன்னோட பேசணும். இந்த வாஞ்சையை மாத்திரம் வளர்த்து பாருங்களேன். நீங்க இவ்வளவு நாள் ரொம்ப போராடி இருப்பீங்க ஜெப குறிப்புல. ஸ்தோத்திரம். அதெல்லாம் எப்படி வந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு ஆவிக்குரியவன் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஏக்கம் எல்லாம், நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும், அப்பாவண்ட கிட்டி சேரணும், அப்பாவண்ட பேசணும், அப்பாவோடு உறவானன்ற எண்ணம் மாத்திரமே இருக்கணும். உலகத்துல சிக்கின்னு மாட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உலகத்தை விட்டு நம்மை பிரித்து விட்டார். எனக்கேற்ற பரிசுத்த நடக்கும்படியாக உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கேற்றபடிதான் இன்றைக்கு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால 40 நாள் முடிஞ்சு போச்சு அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை மாறிச்சுன்னா அப்படியே மாற்றம் இருந்துனே இருக்கணும். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில இன்னும் முன்னேறணும், இன்னும் ஆவிக்குரிய இதுல முன்னேறணும், இன்னும் இயேசு வண்டியில் நெருங்கி ஜீவிக்கணும்ன்ற அந்த எண்ணம் நமக்குள்ள உண்டாகும் போதுதான், ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆண்டவர் இதை சொன்ன இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைவேறினது என்ற சந்தோஷம் நமக்கு உண்டா இருக்கும். கலாத்தியர் 3:14 வாசிப்போம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் அப்படி ஆயிற்று என்று சொல்லி எழுதுகிறார். இதுதான் பேனர்ல போட்டிருப்பேன் வசனம். ஸ்தோத்திரம். பேனர்ல குட் ஃப்ரைடே பேனருக்கு போட்டுக்கிற வசனம் இதுதான். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அதனால ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் முனைப்போடு எதிர்பார்த்தான், அதை பெற்று அனுபவித்தான் என்று இங்கு இயேசு சொல்றார். என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். எனவே அருமையானவர்களே, நமக்குள்ள ஒரு ஆசை வரட்டும். ஸ்தோத்திரம். என்ன ஆசை? ஆவிக்குரிய ரீதியில ஆசீர்வாதங்களை பெறும்படியான ஆசை நமக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் நிச்சயமா இந்த பூமியில வாழ்வதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அதிகமாகவே கொடுத்து நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். ஒரு விஷயம் கூட வாசிப்போம், முடிக்கலாம். கலாத்தியர் 3:14 வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால். நல்ல வசனம் புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதி நம்ம. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சந்ததி இல்ல. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சந்ததி இல்ல. ஸ்தோத்திரம். நம்ம புறஜாதிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம், நாம் இந்த ஆவிக்குரிய ரீதியில இந்த ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டுமானால் நம்ம ஆத்துமா சுத்தமானாதாங்க தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸ்தோத்திரம். ஒரு எஜமான், ஸ்தோத்திரம் கவனிங்க, ஒரு பெரிய பணக்காரர், ஐஸ்வர்யவான், அவருக்கு பெட்டு ரொம்ப வளர்க்கறது பிடிக்குமா? ஸ்தோத்திரம். காலையில வாக்கிங் போறார் தன்னுடைய வேலைக்காரனோடு கூட. அனிமல்ஸ்லாம், பெட் அனிமல்ஸ் இருக்குதுயா, வீட்டு விலங்குல வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒரு நாள் தன் வேலைக்காரனோடு கூட ஸ்தோத்திரம் வாக்கிங் போறாரு. ஒரு அழகான பன்னி சேத்துல பிறந்துங்குது. அதை பார்த்த உடனே ரொம்ப ஆசை. ஸ்தோத்திரம். போயிட்டு அந்த வேலைக்காரனை விட்டு அதை புடுறாரு. ஸ்தோத்திரம். நல்லா அழகா இருக்குது பன்னி, வெள்ளை பன்னி. ஸ்தோத்திரம். ஆனா சேத்துல பிறந்துங்குது. ஸ்தோத்திரம். குச்சி வீட்டுக்கு கூட்டு போனாரு. அவருடைய பாத்ரூம்ல கொண்டு போய், ஸ்தோத்திரம், அவருடைய சோப்பு, அவருடைய டவல்லாம் போட்டு நல்லா ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுறாரு.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா குளிப்பாட்டி ஸ்தோத்திரம். அவர் பெட்ல கொண்டாந்து கலத்தி நல்லா தொடைகிறாரு. நல்லா தொடச்சி சென்ட் அடிச்சு ஆமென். அவர் கூடவே அவர் பெட்ல படுக்க வச்சுக்கினாரு. ஸ்தோத்திரம். சேத்துல பிறந்து கொண்டிருந்த பண்ணி ஸ்தோத்திரம் இப்ப எங்க வந்துச்சு? எஜமானுடைய பெட்ல ஸ்தோத்திரம் படுக்க வச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். பொழுது விடிஞ்சது, காலையில வாக்கிங் போலாம், அப்ப இந்த பண்ணியும் பிடிச்சின்னு போலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கு ஒரு சைனை போட்டு வேலைக்காரங்க கையில கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் அப்படியே நடந்து போறாங்க. எங்க பிடிச்சாரோ அந்த சேர் வரும்போது ட்வைன்னு போய் சேத்துல மறுபடியும் வந்துச்சு. ஸ்தோத்திரம். வேலைக்காரன் சைன் போட்டு பிடிச்சிக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திரம் இந்த பண்ணி அந்த சேத்துல இருந்து ஸ்தோத்திரம் வெளியே வந்ததை மறக்காம டைன் ஒரு டை வச்சுது. அடுத்த செகண்ட் எங்க இருக்குது? சேத்துல போய் விழுந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை அன்போடு எடுத்து தன்னுடைய பாத்ரூம்ல குளிப்பாட்டி தன்னுடைய சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு தன்னுடைய டவல்ல தொடச்சி தன்னுடைய பெட்ல படுக்க வச்சிருந்தாரு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. விட்டுருவாரா? ஸ்தோத்திரம். புட்டுறாத மறுபடியும். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் முடிச்சுட்டு போனார். மறுபடியும் அவருடைய பாத்ரூம்ல மறுபடியும் அவருடைய பெட்ல ஸ்தோத்திரம் படுக்க வச்சிட்டாரு. அடுத்த நாள் கொண்டு வந்தா மறுபடியும் டைன் எங்க போகுது? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3 நாள் பார்த்தாரு. இவருக்கு ரொம்ப வேதனை ஆகி போச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு போய் குளிக்க வச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். பெட்ல படுக்க வச்சிட்டாரு. व्यसனமா ஆள்ல உட்கார்ந்துக்கிறாரு. ரொம்ப சோகமா உட்கார்ந்துக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை பார்க்கறதுக்கு டாக்டர் நண்பர் ஒருத்தர் வராரு அன்னைக்கு. ஸ்தோத்திரம். டாக்டர் நண்பர் ஒருத்தர் அங்க வராரு. ஸ்தோத்திரம். என்னடா இவ்வளவு சோகமாகற அப்படின்னு உடனே அந்த பண்ணி கதையை சொல்றாரு. ஸ்தோத்திரம். நான் வாக்கிங் போயிருந்தேன். அப்போ இந்த சேத்துல இந்த அழகான பண்ணி இருந்துச்சு. என் மனசே கேட்கல. அது அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து என்னுடைய பாத்ரூம்ல குளிப்பாட்டி என்னுடைய சோப்பு போட்டு என்னுடைய ஷாம்பு போட்டு என்னுடைய டவல்ல துவட்டி என் கூடவே பெட்ல படுக்க வச்சிருந்தேன். ஸ்தோத்திரம். அடுத்த நாள் வாக்கிங் கூட்டு போனா ட்வைன் எகிரி மறுபடியும் எங்க போகுது? ஸ்தோத்திரம். சேத்துல போயிடுச்சு. மறுபடியும் எனக்கு மனசு இல்லை. மறுபடியும் கூட்டு வந்து என்ன பண்றேன்? இப்படியே 2-3 நாளா நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யுதுன்னு எனக்கு புரியல. இந்த பண்ணியை விட எனக்கு மனசு இல்லை. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னு உடனே அவன் சொன்னான். ஸ்தோத்திரம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அதோட இருதயத்தை மாற்றிடுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது சரியாயிடும். ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படின்னா சரி ரைட் பண்றா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பண்ணி இருதயத்தை தூக்கிட்டு ஆட்டு இருதயத்தை வச்சுட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆட்டு இருதயத்தை வச்சுட்டு ஸ்தோத்திரம் போயிட்டான். இப்ப அடுத்த நாள் வாக்கிங் போறாரு. அதெல்லாம் சரியான பிற்பாடு கையில பூச்சி போறாரு. ஸ்தோத்திரம். சேத்த பார்த்த உடனே ஓரமா ஸ்தோத்திரம் சேத்துக்கு போல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சேத்த பார்த்த உடனே இது என்ன பண்ண? ஆடு ஓரமா போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அந்த எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பண்ணி தான் நீங்கள நானும். ஆமென். இருதயம் மாறலினா எத்த சோப்பு போட்டு என்னதான் ஷாம்பு போட்டு என்னதான் எங்க வசனத்தை சொல்லி உங்களை சுத்தப்படுத்தினாலும் சேத்த பார்த்தா போய் விழதான் செய்வீங்க. அதனால உங்க இருதயம் மாறணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க இருதயம் மாறணும். உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்படணும். ஆத்மாவில் இன்னும் அப்படியே தான் இருக்குது எல்லாமே. ஸ்தோத்திரம். அதனால இந்த நாட்களை சரியானபடி பயன்படுத்தி கொண்டு உங்க ஆத்துமாக்களை சுத்திகரித்து கொண்டு தேவனோடு நடப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் 7